இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்படிக மாலையை நான் பார்க்கணும். தள்ளி நில்லுங்க. உங்க மனசுல இருக்கிற பயம், சந்தேகம் இதெல்லாம் என் மனசுலயும் இருந்ததுக்கா. மித்ரா படிச்ச பொண்ணு, அவளுக்கு இந்த பூஜை சடங்கு இதெல்லாம் சரியா செய்ய வருமா? அவளுக்கு நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு நான் ரொம்ப பயத்துல இருந்தேன்க்கா. அதனாலதான் இன்னைக்கு பூஜை எல்லாம் முடிகிற நேரத்துல காலையில வந்து ஸ்படிக மாலை கருத்து போகாம இருக்கான்னு பாக்க வந்தனா, வந்து பார்த்தா மாலை அப்படியே கருத்து போகாம பளிச்சுன்னு இருக்குக்கா. நானே இதை உங்ககிட்ட ஓடி வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்க. இந்த மித்ரா ஆதிகடவுர் வம்சத்தை அழிக்க துடிச்சிட்டு இருக்கிற நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவ. இவளுக்கு இந்த குடும்பத்தோட முன்னோர்கள் ஆசி கண்டிப்பா கிடைச்சிருக்காது. எங்கேயோ என்னமோ தப்பு நடந்திருக்கு. மித்ரா, ஸ்படிக மாலை கருக்காம பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கு. இங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா. அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம். இல்லத்த, பார்வதி முன்னோர்கள் பூஜை செஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் அது ஏன் நீங்க பெரியத்த போட்டு கொடுக்கல? காரணம் இருக்குடி. நான் என்னதான் அகிலா கிட்ட பிளான் போட்டு எதை போய் சொல்லி கொடுத்தாலும் இந்த ஆதி இருக்கானே, அவன் தனியா ஒரு ரூட் போட்டு பிளான் போட்டு என் பந்தை எனக்கு எதிராவே உருட்டி விட்டுருவான். அது மட்டும் இல்ல, இப்ப நமக்கு இந்த ஸ்படிக மாலை யூஸ் ஆச்சுல்ல, அதுக்கும் சேர்த்துதான் அகிலா கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. காலையில பாக்கும்போது ஸ்படிக மாலை கருத்து போகாம பளிச்சுன்னு தானே இருந்தது. ஆனா இப்ப இப்படி கருத்து போயிருக்கேன். என்னோட ஸ்படிக மாலை எடுத்துக்கிட்டு மித்ராவோட ஸ்படிக மாலையை மாத்திட்டு போயிருக்காங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? காலையில நீங்க, நான், மாமா 3 பேரும் பார்க்கும்போது ஸ்படிக மாலை பளிச்சுன்னு வெள்ளையா தானே இருந்தது. நீங்க வெளியே போயிட்டு வரதுக்குள்ள எப்படி மாமா கருத்து போகும்?
இருக்கா ஐஸ்வர்யாக்கா? ஆ எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த ஐயர் நம்பர் ரீச் ஆகவே மாட்டேங்குது. வந்துட்டு இருக்காரா இல்ல கேப்ல எங்கேயாவது மந்திரம் சொல்ல போயிட்டாரான்னு தெரியலையே. காலையில பாக்கும்போது பளிச்சுன்னு இருந்த ஸ்படிகமால அதுக்குள்ள எப்படி கருத்து போச்சு? இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு. அதே சமயத்துல நான் கஷ்டப்பட்டு செஞ்ச பூஜையோட பலனை இப்படி திருடிக்கிட்டு போனது எனக்கு கிடைச்ச தீமை. இதுதான் தாத்தா இந்த பூஜையால ஒரு நன்மையும் ஒரு தீமையும் நடக்க போறதா சொல்லிருப்பாரு போல இருக்கு. எந்த தாத்தா சொன்னாரு? நான் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் அங்க இருக்கிற ஒரு தாத்தாவை பார்த்து பேசுவேன். அந்த தாத்தா சொன்னதெல்லாம் இதுவரைக்கும் அப்படியே நடந்திருக்கு. முன்னோர்கள் பூஜையை செய்யலாமா வேண்டாமான்னு என் மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. அப்பதான் தாத்தா இப்படி சொல்லி என்ன இந்த பூஜையை செய்ய சொன்னாரு. அந்த தாத்தா சரியா தான் சொல்லியிருக்காரு. வனஜாவும் மித்ராவும் தான் ஸ்படிக மாலையை மாத்தி அகிலாவை ஏமாத்திருக்காங்க. இது மிகப்பெரிய மோசடி, நம்பிக்கை துரோகம். இத சும்மா விடக்கூடாது. நடந்த உண்மைய நான் இப்பவே போய் அகிலா கிட்ட சொல்றேன். வேண்டாம் மாமா, இப்ப போய் அம்மா கிட்ட நடந்தது எதுவுமே சொல்ல வேணாம். உண்மை என்னன்னு தெரியாம அங்க மித்ராவுக்கு பேர் மாத்துறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முறைப்படி பேரை மாத்திட்டா அப்புறம் மித்ரா இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிடுவா. அதுக்கப்புறம் என் பிறந்த நாளுக்கு நான் உங்க 2 பேர் விஷயத்த அகிலாட்ட சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா. ஆனா எங்க விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. நிச்சயமா உன் அம்மா கோவப்படதான் செய்வா. அவளை நாம அப்புறம் சமாளிச்சுக்கலாம். ஆனா நாம இப்போ நடந்த உண்மையை சொல்லாம இருந்தோம், மித்ராவும் இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிடுவா. அதுக்கப்புறம் அது பெரிய சிக்கலாயிடும். அதனால முதல்ல அது நடக்காம தடுக்கணும். என்ன தடுக்காதீங்க. அவசரப்படாதீங்க மாமா. சொன்னா கேளுங்கப்பா.